என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மரணம் நடந்த ஒருவர், அதாவது அகால மரணம் அடைந்தவர், இப்படி ஒரு சாவு யாருக்குமே வரக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒருவர் என் குழந்தையே. இப்படிப்பட்ட ஒருவரினுடைய மரணத்தினால் உன் வாழ்க்கை சற்றென்று நிலை குலைந்து போனது உண்மைதான். ஆனால் இப்பொழுது இவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? அப்பா, நீ சொல்வது எல்லாம் எந்த அளவில் உண்மையாக இருக்க முடியும்? நான் எப்படி இதை நம்புவது என்று கேட்கின்ற என் குழந்தையே, நான் சொல்வது போன்ற ஒரு மரணம் உன் இல்லத்தில் நடந்திருக்குமே, ஆனால் இந்த அப்பாவின் வாக்கு உனக்கானது என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்று யோசிக்கிறாய் அல்லவா? அகால மரணமடைந்து மரணமடைந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒருவர் மீண்டும் நம்மை எதற்காக தேடி வர வேண்டும்? வாழ்க்கையில் இது போன்ற விஷயம் எதற்காக நமக்கு நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்பா சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும். என் பிள்ளைகள் சிலர் அப்பா என்ன சொல்ல வருகிறார் என்பதனையே செவிகொடுத்து கேட்க விரும்பவில்லை. நான் தொடக்கத்தில் என்ன எழுதியிருக்கின்றேன் என்று பார்த்த உடனேயே அப்பா இது சரியில்லை என்று என் மீதே பழி போட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். என் பிள்ளையே, ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்குகிறது என்று அப்பா இதற்கு முன்னால் சொல்லி இருந்தேன். ஆனால் அதற்கான அர்த்தம் என்னவென்று கேட்காமலேயே அப்பா இது போன்று சொல்ல மாட்டார், அப்பா இது போன்று செய்ய மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். என் குழந்தையே, ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை அன்போடு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்றால் பயமுறுத்தி தான் அதை தெரிய வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. நீ நல்லபடியாக உன் உடலை கவனிக்க வேண்டும், இல்லை என்றால் நீண்ட நாட்கள் வாழ முடியாது. நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்மை எந்த அளவில் இந்த வாழ்க்கை கொண்டு சேர்க்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பார்க்கின்ற மனிதர்களை நாளைய விடியலில் பார்க்க முடியவில்லை. இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்கின்றது. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, வாழ்கின்ற நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த மரணம் எதனால் நடந்தது? என் குழந்தையே, சொன்ன சொல் கேட்காமல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்ன ஒருவருக்கு நடந்தது தான் இந்த துர்மரணம். இப்படி இருந்தால் இது போன்ற ஒரு விளைவுகள் வாழ்க்கையில் ஏற்படும், அதனால் உன் உயிரை இழக்க நேரிடும் என்று பலமுறை அறிவுரைகள் வழங்கியும் கேட்காத ஒரு குழந்தை இந்த உலகத்தை விட்டு சென்றது. அவர்களினுடைய ஆத்மாதான் இங்கு வருகிறது. ஆனால் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்று தானே என் பிள்ளை யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு, அவர்களின் உயிர் உடலில் இருந்து பிரிந்த பிறகு அவர்கள் ஒரு ஆத்மா. அதன் பிறகு அவர்களை நீ எத்தனை அன்போடு அழைத்து உன்னோடு தங்க வைக்க முடியாது. ஏனென்றால் இது அவர்களுக்கான இடம் அல்ல. நான் சொல்கின்ற இந்த ஒரு உறவானது வாழ்க்கையில் பலரின் பேச்சுக்களையும் தட்டிவிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஆணவத்தோடு சுற்றி திரிந்த ஒருவர்.
இதனால் அவருக்கு துர்மரணம் நடந்துவிட்டது. இப்பொழுது நடந்த தவறை அவர்கள் உணர்கிறார்கள். இருக்கும் பொழுதே நமக்கு நல்லதை சொல்கின்றவர்களுக்கு செவி கொடுத்து என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருப்போமே, ஆனால் நிச்சயமாக இந்த கஷ்டம் வந்திருக்காது அல்லவா? நிச்சயமாக இந்த துன்பம் வந்திருக்காது அல்லவா? ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நினைத்து நாம் இப்படித்தான் இருப்பேன் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வர தொடங்குகிறது. இந்த ஆத்மா உன்னை தேடி வந்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. நீ செய்த விஷயங்களும் நீ சொன்ன வார்த்தைகளும் அன்று கேட்காமல் போனதற்கு மன்னிப்பினை கேட்கத்தான் உன்னை தேடி தேடி வருகின்றார்கள். அப்பா, நீ சொல்வது உண்மையா என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, 100க்கு 100 உண்மை. நான் சொல்கின்ற இந்த ஆத்மா மனம் வருந்துகிறது. தனக்கு ஏற்பட்ட மரணத்திற்காக அல்ல. நீ சொன்ன சொல்லை கேட்டிருந்தோமே, ஆனால் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு தெரிந்தால் இது போன்ற ஒரு நிலை தனக்கு வந்திருக்காதே என்று தான் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். நம் மீது அக்கறை கொண்டு ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும் பொழுது என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவா? இப்பொழுதெல்லாம் 2 சக்கர வாகனத்தை குழந்தைகள் எப்படி ஓட்டுகிறார்கள் என்று பார்த்தாயா? எப்பொழுதும் அங்கும் இங்குமாக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் வந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களை தட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். தனக்கும் பாதுகாப்பு இல்லாமல், அங்கே நடந்து செல்பவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றனர். இதுவெல்லாம் எப்பொழுதுமே சரிப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா? விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அல்லவா? அப்படி இந்த உயிரை தன்னுடைய உடலில் இருந்து பிரித்து விட்டார்கள். இந்த ஆபத்துக்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உணரவில்லை தான் செய்வது தவறு இல்லை என்று. அப்படி இந்த உயிரை தன்னுடைய உடலில் இருந்து இவர்கள் பிரித்து விட்டார்கள். இந்த ஆபத்துகள் நடக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உணரவில்லை தான் செய்வது தவறு என்று. ஆத்மாவாக மாறிய பிறகு தனக்கு அறிவுரை வழங்கியவர்களையும் தன் வாழ்க்கையில் நல்லது நடத்த நினைத்தவர்களையும் யாரென்று புரிந்து கொண்டு இப்பொழுது அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டுவிட அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் மன்னிப்பு கேட்பதில் நீயும் ஒருவர் என்பது தான் உண்மை. அப்பா ஒருபொழுதும் என் குழந்தையை பயமுறுத்தவோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கவோ எண்ணியது கிடையாது. அப்பா ஒரு நொடி பொழுதில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு உன்னை வேதனைப்பட வைப்பது கிடையாது. நடந்தது நடந்து விட்டது. இனி மீண்டும் அதனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க முடியும் அல்லவா? இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்ற முடியும் அல்லவா? அதைத்தான் உன் அப்பா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆத்மா இப்பொழுது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? எந்த அளவிற்கு அவர்களின் மீது அன்பு வைத்திருந்தாய் என்பதை புரிந்து கொண்டார்கள். நாம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் தவறுகளை செய்து விட்டோம் என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள். தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி இப்படி ஒரு நாளும் நடக்க கூடாது. இந்த வாழ்க்கை இனி ஒருபொழுதும் நமக்கு எதையும் கொடுக்க கூடாது. முடிந்தது தான் என்று சொல்லி உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்டுவிட்டு அவர்கள் இங்கிருந்து செல்ல நினைக்கின்றார்கள்.
இந்த ஆத்மா உன்னை அழிக்க வந்தது என்று தானே நினைத்தாய்? அப்பா சொன்னது என்னவென்று கேட்பதற்கு முன்பாகவே மரணம் அடைந்த ஆத்மா என்று சொன்னவுடன் பதற்றம் அடைந்தாய். நம்மை அழிக்க வந்து விட்டார்களே, இவர்கள் யார் என்று தானே யோசித்தாய். நான் சொல்வது, இவர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகிறார்கள் என்று. அதனால் அப்பா உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை, நமக்கு தெரிந்தவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களையும் தனக்கென்ன என்று ஒரு பொழுதும் விட்டு விடாதே. நமக்கு நடக்கும் அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் நீ மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் பேரதிசய மாற்றங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையானால், இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையானால், இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள். இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு பேரதிசயத்தை நோக்கி உன் வாழ்க்கை நகரப் போகின்றது. நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய போகின்றது. இனி நடப்பதை எல்லாம் நீ எந்த அளவில் கண்டு கொள்கிறாயோ அந்த அளவில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பா நினைத்து விட்டால் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொண்டு வர முடியும். ஒரே நாளில் உன் வாழ்க்கையை தலைகீழாக உன் அப்பாவால் மாற்ற முடியும். ஆனால் வாழ்க்கை இந்த பாடத்தை எல்லாம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும். அப்படியானால் அதற்கு ஒரு இழப்புத்தான் நடக்க வேண்டுமா என்று அப்பா நீ கேட்கலாம். என் பிள்ளையே, யார் பேச்சையாவது கேட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைக்கும் எந்த வகையிலும் தெய்வமே வந்து முன் நின்றாலும் அவர்களின் பேச்சை கேட்க கூடாது என்கின்ற பிள்ளைகளுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கின்றது அல்லவா? அப்படித்தான் இவர்களும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த அப்பா சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தம் நிச்சயமாக புரியும். எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை அவர்கள் காண்பித்து கொடுக்க துணியும் பொழுது அதற்கேற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். தவறுகள் செய்யாத மனிதன் யாரும் கிடையாது. ஆனால் தவறு என்று தெரிந்த பிறகு ஒப்புக்கொள்ளாதவன்தான் தவறான மனிதன் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த நேரம் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதை புரிந்து கொள்வாய். நானிருந்து உனக்கு என்ன கொடுப்பதும், நானிருந்து உன் வாழ்க்கையில் எதை நடத்துவதும் அதை உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். எதையும் தாண்டி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து வரும். இந்த ஆத்மா உன்னிடத்தில் வருகின்ற இந்த நேரம், என் குழந்தையே, நீ அவர்களுக்கு மனதார மன்னிப்பினை கொடுத்து விடுவாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஆத்மாவை இங்கிருந்து வழி அனுப்ப வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்படும் பொழுதும் அல்லது உன் மனதை வருத்தும் பொழுதும் அந்த நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று மன்னிப்பினை கேட்பது தான் எல்லோருக்கும் நல்ல பழக்கம். இந்த ஆத்மா நிச்சயமாக நல்லபடியாக சாந்தி அடையும். தான் செய்த தவறை உணர்ந்து விட்டது அல்லவா? அதனால் எந்த கவலையும் இல்லை. என் தங்கமே, இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நிச்சயம் நல்லது நடக்கும்.